ஆய்வு கப்பல்களின் நுழைவு குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். இந்திய கடற்தொழிலாளர்கள் வருகை குறித்து அனுர முன்வைத்த கருத்து வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் அதிருப்தி. இலங்கை செல்வதில் பெரும் அச்சத்தில் புலம்பெயர் தமிழர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் மீது நம்பிக்கை வெளியிட்டுள்ள கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை. இந்திய கடற்தொழிலாளர்கள் எமது வளங்களை அபகரிக்க இடமளிக்க கூடாது டக்ளஸ் தேவானந்தா. கனேடிய வெளிவகார அமைச்சின் முக்கிய பிரதிநிதியை சந்தித்த ஸ்ரீதரன். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு வெளிச்சத்துக்கு வரும் வெளிவராத உண்மைகள். மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகரும் அனுர அரசாங்கம். இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை சரத் வீரசேகர. இந்தியா, சீனா உட்பட எந்த நாட்டிலிருந்து ஆய்வு கப்பல்கள் வருகை தந்தாலும் அவை தொடர்பில் ஆராய்ந்து பாதுகாப்பு தரப்பினரின் ஆலோசனைக்கமையவே அனுமதிக்க தீர்மானம் எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ்ட இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த மாநாட்டில் ஆய்வு கப்பல்களின் வருகைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை, இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சீன உயர்மட்ட தூதுக்குழுவின் கரிசனை மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடு ஆகியன தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நலிந்த ஜெயதிஷ்ட, ஆய்வு கப்பல்கள் குறித்து இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் ராஜதந்திர ரீதியில் நகர்வுகள் முன்னெடுக்கின்றோம். இவ்வாரம் சீனாவின் மருத்துவ கப்பல் ஒன்று இலங்கை வரவுள்ளது. அக்கப்பல் எமது சுகாதாரத்துறைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் நோக்கிலேயே விஜயம் செய்ய உள்ளது. அதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. ஆனால் ஆய்வு கப்பல்கள் வருகை தரும் போது அவை எந்த நாட்டு கப்பல்கள் ஆனாலும் அது குறித்து நாம் ஆழமாக ஆராய்ந்த பின்னரே அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்போம். அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி விசாரணைகளை முன்னெடுத்து தீர்மானங்களை எடுப்போம். நீண்டகால ராஜதந்திர நோக்குடனேயே நாம் செயற்படுகின்றோம். ஆய்வு கப்பல் வருகை தொடர்பில் இதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பில் படிப்படியாக அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னரும் வெளிநாட்டல்வர்கள் அமைச்சர் இது குறித்து அறிவித்துள்ளார். எனவே ஆய்வு கப்பல்கள் வருவதற்கான நோக்கம் குறித்து தெளிவாக ஆராய்ந்த பின்னரே எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படும். பாதுகாப்பு தரப்பினரின் ஆலோசனைக்கமைய அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்கள் முன்னெடுக்கும் சட்டவிரோத கடற்தொழில் முறைமையினால் இலங்கை கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமரிடம் எழுத்து மூலம் தெரிவிக்கவில்லை என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதிக்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய கௌரவத்தை நாங்கள் மதிக்கின்றோம். நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அந்த மகிழ்ச்சிக்கு அப்பால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் எவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் வடபகுதி கடற்தொழிலாளர்களாக இருக்கட்டும், தேசிய ரீதியில் இலங்கை கடற்தொழிலாளர்களாக இருக்கட்டும், அவர்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கையாளாக இருக்கின்றோம். இந்தியா பிரதமருக்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்து பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டாலும் கடற்தொழிலாளர் விடயம் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டிய நிலை உள்ளது. எனினும் ஜனாதிபதி உறுதியான கருத்தை அங்கு பதிவு செய்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகையால் அவர்கள் முன்னெடுக்கும் சட்டவிரோத கடற்தொழில் முறைமையினால் இலங்கை கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தை பதிவு செய்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் வார்த்தைகளை விட அவரது கருத்து வேறுபட்டிருந்தாலும் அது எழுத்து வடிவில் இல்லை, வெறும் வார்த்தையாகவே காணப்படுகின்றது, கலந்துரையாடலாகவே அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அண்மையில் ஈழத்தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டமையானது அனைத்து புலம்பெயர் தமிழர்களையும் பாதித்துள்ளதென ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவிலிருந்து தீவிரவாத அமைப்புக்கு பணம் வசூலித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஈழத்தமிழர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்களித்திருந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமையானது பல்வேறு தரப்புகளில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பிரித்தானிய பிரஜை தொடர்பான வழக்கு அனைத்து புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் இலங்கைக்கு பயணம் செய்யும் விடயத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் புதிய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது தங்களுக்கு விளக்கம் அளிப்பதாக கர்தினால் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த படுகொலை குறித்து அரசாங்கம் வெளிப்படையான விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. விசாரணைகளின் முன்னேற்றம் பற்றி அரசாங்கம் தம்முடன் நடத்திய உரையாடல்களில் இருந்து அது தெளிவாகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கர்தினால் வலியுறுத்தியுள்ளார். எமது கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக இந்திய கடற்தொழிலாளர்கள் உள்நுழைந்து எமது வளங்களை அபகரிக்க ஒரு வினாடி கூட இடமளிக்க கூடாது என முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தவிர ஏனைய விடயங்கள், கைச்சாத்திடப்பட்ட ஏனைய விடயங்கள், இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கையில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேண்டும் என்ற ஒரு இணக்கப்பாடு தான். மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பரப்புக்குள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம், அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது. அதுதான மனிதாயமானம் என்றதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருக்க முடியாது. இடையில் சில அலம்பிகள், சில புலம்பிகள் உடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, கடந்த காலம் நான் ஆட்சியில் இருந்த பொழுது இந்திய வெளிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வெளிவார அமைச்சர் பிரதமர் உட்பட உள்ளடங்களாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் சொன்னேன், கடற்தொழில் அமைச்சர் அன்று வர டாக்டர் சிவானந்தா தான். அப்போ கடற்தொழில் அமைச்சருக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் அவ்வாறான எண்ணம் இல்லை. அதாவது எந்த வகையிலையும் இந்திய இழுவமடி படகுக்கு இடம் கொடுக்க முடியாது, ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பதுதான். இப்போ நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய, ஏனையவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் அது அரசினுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடாக இல்லை. இதைத்தான் நான் அன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடயம். மக்கள் பிரதிநிதியாக எவ்வளோ காலம் இருந்த நீங்கள், நீண்ட காலமாக மக்கள் பிரதிநிதியாக இருந்த நீங்கள், அமைச்சராக இருந்த நீங்கள், அப்போ இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓய்வு ஒன்று கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பின்னடைவு என்று சொல்லலாம். அதை சமாளிக்கிற விடத்தில் சமாளிக்கிற மாதிரி ஓய்வுன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு தலை முழுக்க வேலையாக இருந்தது. இன்றைக்கு அந்தளவுக்கு இல்லை. அந்த வகையில் இந்த காலத்தை மேலும் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய கருத்துக்களை, கொள்கைகளை முன்னெடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக, அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் என்ன சொல்லி வந்தேனோ அதான் நடந்து முடித்திருக்கின்றது. அப்போ நான் சொன்னதை அன்றைய கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள், இடம்பெயர்வுகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காது என்றது இன்று அது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதற்கு நான் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது இந்திய அரசாங்கத்தையோ என் சர்வதேச சமூகத்தை கூட நான் குறை சொல்கிறதுக்கு தயாராக. அதாவது தமிழ் தலைமைத்துவம், தமிழ் பிரதிநிதிகள் விட்ட தவறை ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பாலஸ்தீனத்தில் நடக்கிறது தெரியும். இதுவே இந்த யுத்தம் சமீபத்தில் தொடங்கின யுத்தம் கிட்டத்தட்ட 1 வருஷம்
கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே செத்ததாக உத்தியோகபூர்வமான கணக்கு. ஆனால் அதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போ சர்வதேச சமூகம் என்ன செய்தது? ஒன்றுமில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த 6 ஊழியர்களை இலங்கை போக்குவரத்து சபை இடைநிறுத்தியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் ஹொரணை பிரதேச இலங்கை போக்குவரத்து சபையின் 6 ஊழியர்கள் இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தினத்தன்று குருணை பிரதேச போக்குவரத்து சபை டிப்போவின் முகாமையாளர், உதவி முகாமையாளர் மற்றும் 4 கனிஷ்ட ஊழியர்கள் உள்ளிட்ட குழுவினர் அலுவல் நேரத்தில் போக்குவரத்து சபை பேருந்தொன்றில் புரொலை வரை சென்றுள்ளனர். குறித்த 6 பேரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே அவ்வாறு சென்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் தற்போது அவர்கள் 6 பேரையும் பணியிலிருந்து இடைநிறுத்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் தொடரும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் கனேடிய வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் பெல்டன் எஃப்க்கும் விசேட சந்திப்பு இடம்பெற்றது. குறித்த சந்திப்பு நேற்று ஒட்டாவில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கனேடிய பிரதி அமைச்சரிடம் எழுத்து மூல கோரிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் இலங்கை தொடர்பிலான சர்வதேச விசாரணையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் வலியுறுத்தப்பட்டது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் இதுவரை வெளிவராத பல உண்மைகள் வெளிவருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தகவலுடன் தொடர்புடைய மட்டக்களப்பு வவுனதீவில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்களை கொன்றது புலிகளின் செயல் என காட்டும் முயற்சிகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. 2 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கொலை செய்தது புலிகளின் செயல் என காட்ட கொலை நடந்த இடத்துக்கு அருகில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஆடி ஒன்று வைத்துவிட்டு இவரின் கைது தொடர்பில் விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காவல்துறை உத்தியோகத்தர்களின் படுகொலை மற்றும் துப்பாக்கி கடத்தல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீதும் சில உயரதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட நேர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் காவல்துறை அதிபராக கடமையாற்றிய பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் என்றும் இல்லாத அளவில் மிகவும் சிக்கலான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமுதலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை அவர் தெரிவிக்கும் போது, தற்போதைய நிலைமையில் வெளிநாட்டு முதலீடுகள் என்பது நமக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படுகின்றது. ஆகவே டொலரை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது, இதே நேரம் மற்ற நாடுகளுடன் முரண்படாமல் அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு செல்வது என்பவை தொடர்பில் சிந்திக்க வேண்டும். அத்தோடு இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் இவற்றையெல்லாம் எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பது தொடர்பில் யோசிப்பதுடன் வெளிநாட்டு டொலர் இலங்கைக்கு வராவிட்டால் இலங்கையால் இந்த சிக்கலிலிருந்து மீள்வது கடினம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு ஒன்றையும் இந்தியாவுக்கு பிறிதொன்றையும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. தேசப்பற்றுள்ளவர்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் தேவைக்காக மக்கள் விடுதலை முன்னணி தனது அடிப்படை கொள்கைகளை மாற்றியுள்ளமை கவலைக்குரியது. 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது மக்கள் விடுதலை முன்னணி கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. இவர்களின் போராட்டம் பிற்காலத்தில் நாட்டில் இனக்கலவரம் தோற்றம் பெறுவதற்கு ஒரு காரணியாக அமைந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பின் 13வது திருத்தம் பற்றி சிங்கள மக்களிடம் ஒன்றையும் இந்தியாவுக்கு பிறிதொன்றையும் குறிப்பிடுகிறார். 13வது திருத்தம் மாகாண சபை முறைமை தொடர்பில் நாட்டு மக்களிடம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை முறையாக அமுல்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்று ஒப்புதல் அளித்துள்ளார். எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி இந்திய பிரதமர் மோடிக்கு வழங்கிய உத்தரவாதம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு இலங்கை நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. தேசப்பற்றுள்ளவர்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார்.